அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு நீயுமா. இன்றைய கதை எழுதியவர் அமானுஷ்யபுத்திரன். கதை பதிப்பு மே 9, 2019. இன்றைய சிறுகதை ஒரு நிமிட சிறுகதை தான். ஆனால் அந்த கதையில் இருக்கும் அர்த்தங்கள் ஏராளம். தன் இளமை காலங்களில் குடும்பத்திற்காக நாம் ஓடோடி உழைக்கின்றோம். ஆனால் தன் முதுமை காலங்களில் நாம் உழைத்த பணத்தை சேமித்து வைக்காமல் தாம் அனாதையாக இருக்கின்றோம். இளமையில் சம்பாரியுங்கள். அதுவே இளமையில் பிற்காலத்தில் ஏற்படும் நிகழ்வுக்காக முதுமைக்காக சேமித்து வையுங்கள். அதேபோல் பணம் இல்லை என்றாலும் குடும்பங்கள் சீரழிந்து சின்ன பின்னமாகின்றன. யாரானாலும் சரி, இளமையில் சம்பாதியுங்கள், முதுமைக்காக சேமித்து வையுங்கள். அப்படி சேமித்து வைக்க இல்லை என்றால் இக்கதையில் வரும் கதாபாத்திரங்கள் போல் நம் நிலைமையும் ஆகிவிடும். இக்கதை ஆசிரியர் அமானுஷ்யபுத்திரன். அவர் அழகாக ஒரு நிமிட கதையில் பெரியோர்களின் வாழ்க்கை நிலைமையை விவரித்துள்ளார். இன்றைய சிறுகதையில் வரும் பெரியவர்களும் தன் உயிரை விட்டார்களா இல்லையா என்பதை இன்றைய சிறுகதையில் சென்று பார்க்கலாம். வாருங்கள், சிறுகதைக்குள் செல்வோம். எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு வந்து நிற்கும் மனைவியை கண்களில் நீர்மல்க வரவேற்றார் கந்தசுப்பு. எந்த பிள்ளை வீட்டிலையும் மரியாதை இல்லாம போச்சுங்க. 4 பேரும் 4 கூஞ்சாங்கதான்னு உங்களுக்கே தெரியும். என்னை வேலைக்காரி மாதிரி 4 மருமகளும் நடத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு பிடிக்கல. இப்படிதான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு மரியாதை போச்சு. பந்தமாவது பாசமாவது. நன்றி கெட்ட பசங்க. நமக்குன்னு 4 காசை சேர்த்து வைக்காம இருந்துட்டோம். அது நம்ம தப்பு என்றாள் சரோஜா. நான் தனியார் கம்பெனில வேலை பார்த்தவன். பென்ஷன் எப்படி வரும் சரோஜா? எதுவுமே சேமிக்கவும் முடியலையே என்றார் கந்தசுப்பு வேதனையோடு. இப்ப அதை பற்றியெல்லாம் பேசி என்னங்க பிரயோஜனம்? எவ்வளவு மனக்கவலை இருந்தாலும் ரயில் வர்றது தெரியாம ஏன் கிராஸ் பண்ணீங்க? பெரியவன் பாஸ்கரோட வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீ மட்டும் பின்னால் வந்த தண்ணி லாரியை கவனிச்சியா என்ன? இக்கதை கேட்கும் அனைவருமே தன் இளமை காலங்களில் சம்பாதியுங்கள். அது தன் முதுமை காலங்களிலும் தமக்கு உபயோகப்படும்படி சேமித்து வையுங்கள். தன் முதுமை காலங்களில் பணம் இருந்தால் மட்டுமே தம் பிள்ளைகள் நம்மளை கவனிப்பார்கள். தன் சேமிப்பு சொத்துக்களை 2 பாகமாக பிரித்து, ஒன்று தன் குழந்தைகளுக்கும் இன்னொன்று தமக்கு கடைசி காலத்தில் உதவும் என்பதை அறிந்து செயல்படுங்கள். இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.